ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 17ஆம் தேதி லெபனானில் நிறைய பேஜர் வெடிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு. லெபனானில் மட்டுமில்லை, பக்கத்தில் சிரியாவிலும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்தின பேஜரில் வந்து ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணும்பொழுது வெடித்ததாக சொல்கிறாங்க. பேஜர் அப்படிங்கிறது 90களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. அதுக்கப்புறம் செல்ஃபோன்ஸ், இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அதை யாரும் பயன்படுத்துறதில்லை. ஆனால் லெபனானில் ஏன் பேஜர் பயன்படுத்தினாங்க? அந்த பேஜரை சில பேர் பேண்ட் பாக்கெட்டில், ஷர்ட் பாக்கெட்டில், சில பேர் கையில் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரியாக மாலை 3:30 மணி ஏதோ ஒரு மெசேஜ் வந்ததாக சொல்கிறாங்க. அதை எடுத்து படிக்கிற அந்த வினாடி திடீர்னு வெடிச்சு அப்படியே இருந்த இடத்துல எல்லாரும் சுருண்டு கீழே விழுறதெல்லாம் சிசிடிவி காட்சிகள் நிறையா பார்க்க முடியுது. பேஜர் பயன்படுத்துறவங்க மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கார் தீ விபத்துக்கு உள்ளாகுது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமானவர்கள் காயப்படுறாங்க. 300க்கும் அதிகமானவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. 12க்கும் அதிகமானவர்கள் இறந்திருக்கிறாங்க. அதில் 9 வயது சிறுமி உட்பட. லெபனானில் நடந்த இந்த பேஜர் வெடிப்பு சம்பவம் உலகையே உலுக்கி போட்டு கொண்டு இருக்க அதோட முடியல. அடுத்தடுத்து அங்கே வாக்கி டாக்கீஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், சோலார் பேனல்ஸ், ரேடியோஸ், இன்டர்காம்ஸ், கார் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த பேஜர் வெடிப்பு சம்பவத்தால் இறந்து போனவங்களுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அங்கேயும் இந்த மாதிரி வெடிப்புகளால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. டெக்னாலஜி வளர வளர காலம்போக்கில் அணு ஆயுத பொருளாக உருவாகணும்னு பார்த்தா அன்றாட மக்கள் பயன்படுத்துகிற பொருளையே திடீர்னு இப்படி வெடிக்க வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியமாகவும் இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் எப்படி இந்த மாதிரி வெடிக்கும்? அதுக்குள்ளே ஏதாவது வெடி மருந்து வச்சுருந்தாங்களா, இல்லை சாதாரண டிவைஸை இப்படி வெடிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா? வாக்கி டாக்கி, இன்டர்காம், சோலார் பேனல்லாம் எப்படி வெடிச்சது? அதுக்கான டெக்னாலஜி சாத்தியம் என்ன? தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் இல்லை, 90s கிட்ஸ், 80s கிட்ஸ்க்கே வந்து இந்த பேஜர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியாது. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த ஏஎல் கிராஸ் அப்படிங்கிறவர் 1949லேயே இந்த பேஜர் டிவைஸை உருவாக்கி அதுக்கான பேட்டன்ட்டெல்லாம் வாங்கிடுறாரு. அப்போதைய பேஜர் வந்து ஒரு சிங்கிள் சைஸ்க்கு பெருசாக இருக்கும். ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுறது என்னன்னு தெரியாத காலகட்டம். ஒரு 10 வருடங்கள் கழித்து 1950களில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்லாம் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. அது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸுக்கு, நர்ஸுக்கு எல்லாருக்குமே அது பீப்னு அலர்ட் கொடுக்கும். அவங்க உடனே அசம்பிள் ஆவாங்க. அதில் ரிங்டோன்லாம் கிடையாது, அதில் பீப் ஆகும். அதுதான் அலர்ட்டு. ஸோ அதனால தான் அந்த பேஜர்ஸை பீப்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெல், ஏஎம்டி, ஸ்னாப்ட்ராகன், ஆப்பிள் M1, M2, M3ன்னு சொல்லிட்டு நிறைய மைக்ரோ ப்ராசஸை பயன்படுத்துகிறோம். இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு அதை சுருக்கி நேனோ ஸ்கேல் சைஸில் வந்து அதை செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸரில் ஒரு காலத்தில் டிரான்சிஸ்டர் கம்மியாக இருந்தது, அதிகமாகி இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்கு. எந்த அளவுக்கு டிரான்சிஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அதோடைய கேப்பபிலிட்டி, அதோடைய பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீட் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த மைக்ரோ ப்ராசஸோடைய வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இதை கமர்ஷியல் படுத்தணும் அப்படின்னு பெல் நிறுவனம் வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த பெல் லேப்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்த பழைய பேஜர் மாடலை உடைச்சி அதை வந்து ரீமாடல் பண்ணி டிரான்சிஸ்டர் மூலமாக ஒர்க் ஆகிற ஒரு கமர்ஷியல் பேஜராக உருவாக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் அது மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. அதனால தான் அதுக்கு நோபல் பிரைஸ்லாம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் டெக்னாலஜி வளர வளர இந்த பேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த பேஜருடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஏர்டெல், ஜியோ இதெல்லாம் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு செல்லுலார் நெட்வொர்க் தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி நெட்வொர்க் எதுவுமே இந்த பேஜருக்கு தேவைப்படாது. எப்படி வாக்கி டாக்கீஸ்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு சில ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி பேஸில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த பேஜர் அப்படிங்கிறது ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருந்தது. இப்போ டெலிஃபோன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பேஜர் நம்பர் சொல்லி அந்த நம்பருக்கு இந்த மெசேஜ் அனுப்புங்கன்னு நீங்கள் டெலிஃபோனில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த டெக்ஸ்ட் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த பேஜருக்கு அனுப்புவாங்க. 1990களில் திடீர்னு இந்த பேஜருடைய வளர்ச்சி வந்து நிறைய மக்களோட போய் சேர்ந்தது. அதை பற்றி படங்களில் காமெடிலாம் கூட வந்திருக்கும். வரும்போது 1/2 கிலோ புளி வாங்கி வரோம், அந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கூட பேஜர் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. 90ஸ்ல சென்னையில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அந்த பேஜரை பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து டேபிளில் உட்காந்தோடனே டேபிளில் பேஜர் இருக்கும். உங்கள் ஆர்டர் ரெடி அப்படின்னு சொல்லி பீப்னு அது அடிக்கும். நீங்கள் போய் வாங்கிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பேஜர் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பிறகு செல்ஃபோனோட வருகை, வாய்ஸ் கால், வீடியோ கால்லாம் வந்த பிறகு இந்த பேஜர் வழக்கொழிந்து போகுது. ஸ்மார்ட் ஃபோனில் ஏஐலாம் வந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கூட லெபனானில் பேஜர்ஸை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, யார் பயன்படுத்துகிறாங்க? நம்ம இந்தியாவில் எப்படி நிறைய கட்சிகள் இருக்கோ அது மாதிரி லெபனான்லேயும் நிறைய கட்சிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஹெஸ்புல்லா. இதில் 1 லட்சத்துக்கும் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஹெஸ்புல்லா மெம்பர்ஸ் தான் வந்து அதிகமாக பேஜர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த ஹெஸ்புல்லா அப்படிங்கிறது ஒரு கட்சி மட்டும் கிடையாது. இவங்க வந்து ஒரு மிலிட்டன்ட் குரூப். அதாவது இவங்க மற்ற நாடுகள், மற்ற அமைப்புகள் கூட சண்டை போடுறவங்க. லெபனான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல், இது ரெண்டுக்கும் அடிக்கடி போர் நிகழும். இந்த போரில் ஹெஸ்புல்லாவுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. இஸ்ரேல், லெபனான், சிரியா, காசா இங்கெல்லாம் ஏன் போர் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கிறது உங்கள் சில பேருக்கு தெரியும். தெரியல அப்படின்னா தேடி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் இஸ்ரேல் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அமைப்பான மொசாட் இவங்கெல்லாம் வந்து இந்த ஹெஸ்புல்லா குரூப்பை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்கள் செல்ஃபோன்ஸ்லாம் பயன்படுத்தினாங்கன்னா இவங்களோட லொக்கேஷன்லேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க
பண்ணுறாங்கன்னு எல்லாமே ட்ரேஸ் பண்ணிட முடியும் இஸ்ரேலால் ஈஸியாக. அதனால் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு பேஜரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹெஸ்புல்லா அமைப்புடைய தலைவர் சொல்கிறாரு. அதன் பிறகு இவங்கெல்லாம் வந்து பேஜர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஹெஸ்புல்லாவுக்கு பேஜர்ஸ்லாம் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா தைவானில் இருக்கக்கூடிய கோல்ட் அப்போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனியிலேருந்து தான் இதை வாங்கி இவங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2 நாளாக அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய சிக்கல் தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்பப்படவே அவங்க வந்து இல்லை அந்த பேஜர்ஸ்லாம் நாங்கள் அனுப்பலை, ஹங்கேரியில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளை நிறுவனம் தான் எங்கள் லைசன்ஸை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி தயாரித்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹங்கேரி நிறுவனம் மறுக்கிறாங்க. இப்படி அதுக்கு பின்னாடி விசாரணைகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேஜஸை தயாரிக்கும் போதே அதில் ஏதாவது வெடிபொருள் வச்சுருப்பாங்களா, அதோடைய சாஃப்ட்வேர்ஸை ஹேக் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஹார்ட்வேர்ஸில் ஏதாவது மல்ஃபங்க்ஷன் ஏற்படுத்தியிருப்பாங்களா, ஸோ தயாரித்து ஷிப்பிங்கில் வரும்போது சப்ளை செயினில் எங்கேயாவது உள்ளே புகுந்து நடுவில் இது மாதிரி மொசாடோ இல்லை வந்து இஸ்ரேல் அமைப்போ ஏதோ மாற்றி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை நடந்துகிட்ருக்கு. சரி, ஒரு பேஜர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் எப்படி வெடிக்கும்? அதுவும் சரியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா பேஜர்ஸும் எப்படி வெடிச்சுது? நம்ம டிவியில் செய்திகள்லாம் பார்த்துருப்போம், செல்ஃபோன் பயன்படுத்தும் போது சார்ஜ் போடும்போது வெடிச்சிருச்சு, இல்லை பேட்டரி வெடிச்சிருச்சு, இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த சிசிடிவி காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா லெபனானில் வெடிச்சதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து வெடிமருந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிவ்ஸ்லாம் வந்து கருத்து சொல்கிறாங்க. வெடிமருந்துனா நம்ம பட்டாசில் வைக்கிற மாதிரி அவ்வளோ மருந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் 2 கிராம் இருந்தால் கூட அவங்களுடைய கை முகம் பாதிக்கிற அளவுக்கு பெரிய எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், சாத்தியம். ஏன்னா வெடிமருந்து அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி தீபாவளி பட்டாசுக்கு பயன்படுத்துகிற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கிடையாது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. நம்ம தீபாவளி பட்டாசு எல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், சல்ஃபர் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. இதனால் சத்தம் அதிகமாக வரும், ஆனால் பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வெடிகுண்டுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய சேதம் ஏற்படுத்துகிற மாதிரியான கெமிக்கல்ஸை பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு கம்மியான அளவில் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன்னா PETN வந்து பயன்படுத்தியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சில ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படலை. இப்போ தீபாவளி பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிங்கன்னா நெருப்பு பட்டோன்னே வெடிச்சிடும். ஆனால் பேஜர்ஸ்குள்ளே இந்த மாதிரி இன்கேஸ் வெடிமருந்து இருந்தால் அது எப்படி ட்ரிகர் பண்ணும், எப்படி வெடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். எங்கேயாவது தூரத்தில் வெடி இருக்குன்னா இங்கே ஒரு பட்டன் அமுக்கினா தான் அது வெடிக்கும். அதுதான் டெட்டனேட்டர், அது வெடிக்க வைக்கிறதுக்கான ட்ரிகர். ஸோ இது அமுக்கிறதன் மூலமாக அங்கே வந்து எலக்ட்ரிக் சார்ஜை ஒன்று உண்டாக்கி அதன் மூலமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து அந்த வெடிமருந்து மேலே பட்டு வெடிக்க வைக்கும். ஸோ அப்படியே ஒரு டெட்டனேட்டர் மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி எல்லாருக்கும் அந்த பேஜரில் அந்த மெசேஜ் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கோடிங் வந்து அதீதமான அந்த பேட்டரி எனர்ஜி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்பார்க் பண்ணி உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய வெடிமருந்தை வெடிக்க வைத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் இருக்குது. எப்படி அது சாத்தியம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில கேம்ஸு சில ஆப்ஸ் எல்லாம் எடுத்தோன்னா ரொம்ப ஹெவியாக ரன் ஆகும், அப்படியே ஃபோன் ஹீட் ஆகுது நமக்கு தெரியும் இல்லையா, அதிகமாக வந்து அந்த பேட்டரி யூஸ் பண்ணும். அந்த மாதிரி இவங்க அனுப்பின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக அந்த ப்ராசஸரில் வந்து இந்த பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ண வச்சு அந்த பேட்டரி ஹீட் மூலமாக இந்த வெடிமருந்து வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வெடிமருந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த டெட்டனேட்டர் மெசேஜ் மூலமாகவே இன்ஸ்டண்ட்டாக அந்த ப்ராசஸரில் அந்த பேட்டரியை வந்து தெர்மல் ரன்னவே மோடுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அது கடகடன்னு ஹீட் ஆகி சில வினாடிகள்லேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும். தெர்மல் ரன்னவேங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ அப்பப்போ நம்ம ஃபோனில் பேட்டரி வெடிக்கிறதுலாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அப்படியே அந்த பேட்டரி வந்து இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஹீட் ஆகிறது மூலமாக ஏற்படக்கூடிய அந்த தெர்மல் எக்ஸ்ப்ளோஷன் தான் அது. ஸோ அப்படி நடந்திருக்கக்கூடிய அது வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேஜர் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வாக்கி டாக்கி, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, கார் பேட்டரிஸு, சோலார் பேனல்ஸு, இன்டர்காம்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துலேயும் இதே டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே புது புது டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் அதிகமாக பூந்து விளையாடுவது வந்து இஸ்ரேல் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. ஸோ அதுவும் மொசாட் அமைப்பெலாம் இருக்கும்போது டெக்னாலஜியில் அவங்க புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அடுத்த உலகப் போரெலாம் யார் அதிகமாக அணு ஆயுதம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் டாமினேஷன் அப்படின்னு உலகம் நினச்சிட்டு இருந்தது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் வச்சுருக்கிற பேஜர்லேருந்து ஃபோன் வரை வெடிக்க வைக்க முடியும்னு டெக்னாலஜியை வெப்பனாக்கக்கூடிய இந்த நாலேஜ் தான் பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுது. யோசிச்சு பாருங்கள், போர் அப்படிங்கிறது ஏதோ குண்டு மழை நம்ம மேலே ஏதோ ஒரு நாடு ஃப்ளைட்டில் போகணுன்னு அவசியம் கிடையாது. எங்கேயோ யாரோ ஒரு பட்டன் நமக்குன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன் டிவி திடீர்னு வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் ரொம்ப ஆபத்தாக பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த வெடிப்புகளில் வந்து வெடிமருந்து இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் அங்கே தயாரிக்கும் பொழுதோ இல்லை சப்ளை செயின்குள்ளேயோ வெடிமருந்தை வச்சு கொடுத்துட்டு இது வெடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி. ஆனால் அந்த வெடிமருந்தே இல்லாமல் இது நடந்திருக்கு அப்படின்னா நியூ ஃபியர் அன்லாக்டு. ஒரு டெக்னாலஜி மூலமாக நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் ஃபோன்லேருந்து டிவியிலேருந்து சோலார் பேனல் வரைக்கும் வெடிக்க வைக்க முடியுன்ற ஒரு புதிய போர் யுத்தியை வந்து உலகம் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ஆபத்தான கட்டம். திரும்ப நம்ம கற்காலத்தை நோக்கி போகிற நிலைமை ஆகிடும். வி ஆர் எவால்விங் பேக்வர்ட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இஸ்ரேல் தான் அப்படின்னு ஹெஸ்புல்லா சொல்கிறாங்க. போர் தான் இதற்கு முடிவு அப்படின்னு அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த போர்களால் பாதிப்படைவது அப்பாவி மக்கள், குழந்தைகள், இந்த மாதிரி இன்னசென்ஸ் தான். எனவே இந்த அட்டாக்கோடைய அப்டேட் என்ன, உண்மையில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விவரம்லாம் விரைவில் வெளிவரும். அப்போ வரும்பொழுது அதோடைய அப்டேட்ஸை நான் கொடுக்குறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜேகேவுடன். நன்றி.